நான் அன்னைக்கு பேசிட்டேன் அவங்க அப்பா அம்மா என்ன வந்துட்டானுங்க. என்ன இவரு என்ன இப்படி பேசுறாரு, இவருக்கு மெச்சூரிட்டி நீங்க அனலைஸ் பண்றீங்க. சிஎஸ்கே இந்த காம்பினேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்டீஃபன் பிளமிங் கேட்க போறாரா? ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒரு ஆனந்த கண்ணீர். பல கப்பு வாங்கியிருக்கோம். ஆனால் ஒரு கப்புக்கு ஒரு மேட்ச்சுக்கு வாங்கிட்டாங்கன்னு கேட்காதீங்க. டீம் டவுன்ஃபால் ஆகிறப்ப கூட நிற்கணும். தோனி எல்லா டீமு, ருத்ராஜ் கேப்டன் நிறைய இன்னும் குளறுபடி இருக்குது. பார்த்தோம் 210 ரன் பத்தாது. பட் பவுலிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. இன்னமும் நான் ருத்ராஜ் கேப்டன்ஸில் டிசப்பாயின்மெண்ட். அவர் ஓப்பனராக வரக்கூடாது, கொஞ்சம் ஈகோ விட்டு ஒன் டவுனாக வரணும். ஆயுஷ் மாத்திரை ஓப்பனராக வந்தால் 250 எல்லா மேட்ச் அடிச்சாங்க. நீங்கள் எல்லா மேட்ச் பாருங்கள். 6 விக்கெட் போனாலும் ஆர்சிபி 207. போன மேட்ச் 210, இந்த மேட்ச் 210. ஸோ அவர் 18 பால் 15 சாப்பிட்டார். அவர் கொஞ்சம் மழை இறங்கி ஆயுஷ் மாத்திரை விட்டால் சத்தியமாக பவர் பிளே யூஸ் பண்ணுவார். ஆயுஷ் மாத்திரை இவர் அந்த ஸ்டெடி ரோல் பண்ணுறாரு. அது ஒன் டவுன் வந்து பண்ணிட்டான், விக்கெட் போயிட்டா. சொல்லுங்கள். அதான் ரொம்ப ஒரு ஹாப்பி. ஆல்வேஸ் லாயல்ட்டி. தேங்க்யூ இல்லை கேளுங்க. ஓகே ஆமாம். இல்லை ரொம்ப கெத்து அதெல்லாம் சொல்கிறது ஒன்றும் இல்லை. டீம் டவுன் ஃபாலை சந்திக்குது. நான் திரும்ப தான் சொல்கிறேன். என் மேலே நிறைய கிரிட்டிசிசம் யூடியூப் மீடியா எல்லாம் என்னன்னா அவன் முட்டு கொடுக்குறான். யாருன்னா இந்த அறிவார்ந்த சிஎஸ்கே யூடியூபர்ஸ் சில பேர் இந்த ஏகா வந்து முட்டு கொடுக்குறான். நான் கேட்குறேன், நீ அனலைஸ் பண்ணுற, நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. சிஎஸ்கே இந்த காம்பினேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டீஃபன் பிளமிங் கேட்க போகிறாரா? தம்பி நீங்கள் சொன்னதை நான் கேட்க. ருத்ராஜ் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் அனலைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது. ஏன் டீம் ஜெயிக்குன்னு வரேன், சில மிஸ்டேக் நடக்குதா, நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல தான் முடியும். நியூஸ் ஸ்டார் மீடியா கிட்ட இது நடக்குது ப்ரோ, இது மட்டும் தான் ப்ரோ எனக்கு கஷ்டம். இன்னைக்கு கூட ஜெயிச்சிட்டோம். ஆனால் ருத்ராஜ் மேலே பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் கேப்டனை விட்டு கொடுத்துருல. ஒன்று கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஆடுங்க, இல்லை ஒன் டவுன் ஆவாங்க, கேப்டன்சி பண்ணுங்க. ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே யாரும் முட்டு கொடுக்குறோம் ப்ரோ? ஒரு 7 கப்பு வாங்கினப்போ மட்டும் இனிச்சதுல ப்ரோ. அன்றைக்கி மட்டும் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் தோனி இல்லாத டீம் இப்படி தான் இது போயிருப்போம். அடுத்தடுத்து கொஞ்சம் டவுன்ஃபால் சந்திச்சு தான் எழுந்திருப்போம். ஓகேங்களா? இந்த டீம் வந்து விழாமே இருந்ததில்லை. விழும்போதெல்லாம் எழுந்த டீமு எழுந்துக்கும். இந்த வருஷம் கூட எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்பாற்பட்ட கதை. ஆனால் வருவோம், கூடிய சீக்கிரம் வருவோம். சரிங்களா? அதனால யார் பவுலிங் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மேட்ச் 10 விக்கெட் எடுத்துருக்கோம். 10 விக்கெட் இருக்கும். சஞ்சு டிட் சம் ஒர்க்குங்க. இது நம்ம போய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ருத்ராஜ் ஒரு மூலில் நிற்கிறாரு. சஞ்சு சொல்லி அது யார் விக்கெட் ஞாபகம் இல்லைன்னா டிவியில் பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் தெரியும். உங்களுக்கு திரும்ப காட்டுவாங்க. எனக்கு வந்து லைவில் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் தாங்க செஞ்சுரி அடிச்ச பிறகு அவர் போய் இன்வால்வ் ஆகிறாரு. ஓடி வர்றாரு. இங்கே வந்து யாருக்கு 158 ஓடி வர்றாரு. இந்த பால் போட அடுத்த பால் விக்கெட். ஸோ சஞ்சு சாம்சனும் வர்றாரு. வருவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்துக்கலாம். அதெல்லாம் சொல்லாதீங்க, தாம்பா பிரச்சனையே வேணாம். அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அவங்களுக்கு பாருங்க, நீங்கள் ஈக்குவலாக நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அங்கே நிப்பாட்டிங்க. ஃபஸ்ட்டு அது சேர்த்து போங்க. கேளுங்க. கைத்தட்டு நான் தப்பா நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஆர்சிபி குறை சொன்னா கேளு. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். அடுத்த மேட்ச் கூட நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றது. பவர் பிளே இறங்கி அடிங்கப்பா. இன்னைக்கு பஞ்சாப் மேட்ச் எப்படி மாறிச்சு? எஸ்ஆர்ஹெச் கேட்டுட்டா பவர் பிளேவில் மேட்ச் முடிக்கிறாங்க. நீங்கள் அந்த இன்டென்ட்டை காட்டுங்கன்ற. ருத்ராஜ் இன்னுமே வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. மற்ற டீம்லாம் பவர் பிளேவில் ஸ்கோரை செட் பண்ணுன்றாங்க. இவர் செட்டில் ஆகணுன்றார். இன்னைக்கு இருக்க யூடியூப் மீடியா நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நான் தான் வந்து சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறேன் சொன்னது ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் நான் தான் ஆனேன். இது தப்பான டிசிஷன். ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரை மட்டும்தான் வரணுன்ட்டு. ஏன்னா அவர் நல்லா பண்ணுவார், அக்ரெசிவாக போவார். பட் அந்த ஒரு டிசிஷன் தான் எனக்கு தப்பை தவிர மற்றபடி எதுவும் இல்லை. நல்லா போயிட்டுருக்கு. தொடர்ந்து சின்ன சாமியில் வந்து போன ரொம்ப நம்மளை இது பண்ணாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஒரு மேட்ச் தான். ஏன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அன்போட கேட்கணும். இது வரைக்கும் நான் வாய் தந்து ஏதாவது ஒரு மீடியா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டேன்னா, ஆனால் என் சேனல் இவரு கூட இருக்காங்க. எத்தனை வன்மத்தை நான் தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்ன கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன்? என் அப்பா அம்மா அப்படி வளர்ந்தேன். உங்கள் அப்பா அம்மாவே கேட்டேன், அதுக்கே சாரி கேட்டேன். என் யூடியூப் சேனலில் நான் சொல்லக்கூடாது இருந்தால் சொல்கிறேன். கர்நாடகாவிலேருந்து நேற்று வந்து சென்னை அசிங்கமாக பேசி காவேரி இஷ்யூலாம் தான் ப்ரோ நான் பொறுத்து போயிட்டுருக்கேன் ப்ரோ. தெரியுமா ப்ரோ? எங்களுக்கு நான் அதை சொன்ன அரசியல் உள்ள போயிடும். நான் மெச்சூரிட்டி காட்டிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் நினச்சி விளம்பரம் பத்திரம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். நான் போட முடியாது மீடியாவில், ஏன் போடல? அதெல்லாம் தப்பு. புரியுதுங்களா? அவனுக்கு ஏதாவது இருக்கும் வாழ்க்கை. பையன் நல்லா இருக்கான், கோலியோட தீவிர ஃபேனாக இருக்கான், ஏதோ ஆர்வத்தில் பண்ணுறான், வயசு இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் சத்தியமாக இருக்குது. என்னென்ன வார்த்தை என்ன பேசுனா தெரியுமா? அவன் யார்? இவரும் கேட்டுங்க. அவ்வளோ சான்ஸ் கொடுப்போம். எங்களை எதிராக திட்டிட்டு இருக்கீங்க. என்னடா வார்த்தை? எப்படியா வளர்த்தாங்க உங்களை? ஆனால் ஒருத்தர் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணல. நான் அன்றைக்கி பேசிட்டேன் அவங்க அப்பா அம்மா என்ன வந்துட்டானுங்க.
என்ன இப்படி பேசுறாரு இவருக்கு மெச்சூரிட்டி. நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? போன வருஷம் ஒருத்தர் நல்லா பேசுறாரு, இந்த வருஷம் இப்படி எகிரி பேசுறாரு, என்ன நடந்திருக்கும்? இந்த ஒரு வருஷம் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கிளம்பி காரில் ஏற செல்ஃபி எடுத்து போடுறேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை எதிர்த்து கேட்டாங்கன்னா என் கமெண்ட்ல வந்து என்னோட ஸ்டோரியில் வந்து அந்த வார்த்தை கூட சொல்ல கூச்சப்படுறேன். அவ்வளோ அசிங்கத்தை தாண்டி நான் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் இவனுக்கு நான் உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டுன்னா எல்லா யூடியூப் மீடியாவும் பேசுகிறான். இன்றைக்கி எத்தனை பேர் வந்து என்கிட்ட சாரி கேட்பீங்க ப்ரோ? நான் சிஎஸ்கே மாதிரி டவுன் ஃபால் இருக்கும் ப்ரோ. ஆனால் என் காலம் வரும்போது சிஎஸ்கே காலம் வந்து நாங்கள் ஏன் நிற்போம் ப்ரோ. அன்றைக்கி நான் காட்டுறேன் ப்ரோ, எனக்கு நாலேஜ் இருக்குது, புரியுதா இல்லையா? ஒரு பக்கம் ஒர்க்கு, ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறான். அதனால் என் டைம் வரும்போது நான் நிற்போம் ப்ரோ. பொறுக்க முடியல அவங்களால. ப்ரோ கிரிட்டிசிசம்னா நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். திடீர்னு ட்ரெண்ட் ஆனவன் நான் கேட்குறேன், இந்த பர்சனை கூப்பிட்றேன், திடீர்னு ட்ரெண்ட் ஆகி 60,000 ஃபாலோஸ் வராங்க ஒரே நாளில். நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவியா, தலையெழுத்தான் ஃபீல் பண்ணுவியா? நான் ஹியூமன் பீயிங் இல்லையா? எனக்கு உணர்ச்சிகள் கிடையாதா? ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆகுனா அது எங்கள் கையில் கிடையாது. அந்த டைலாக் நான் மனப்பாடம் பண்ண வேணா பேச முடியுமா? திரும்ப மீடியாவில் கேட்டாங்க அந்த டைலாக் எனக்கு வரல, அன்னைக்கு வந்துச்சு, அவ்வளோதான் நின்று போச்சு. அதோட இங்கே ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆகிட்டா நான் கற்றுக்க முடியும். ஏன்னா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி கிடையாது, ஓகேங்களா? நாங்கள் அப்படி இப்படி டூர் போகிறவங்க சுற்றுறவங்க ஜாலி. அதாவது எனக்கு இவருக்குள்ள 1000 இருக்கலாம், திட்டிக்கலாம், கெட்ட வார்த்தை கூட பேசிக்கலாம். ஆனால் பொது வெளியில் வரும்போது நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி கேட்குறப்ப எனக்கு தாங்கி உள்ளதான் தப்பு தான். ஒருத்தரை தூக்கி உள்ள வச்ச பிறகு தான் அமைதியாச்சு. ஆனால் அவர் நான் தயவு செஞ்சு வெளியே விடுங்கன்னு போலீஸ் திரும்ப போய் நின்று வெளியே விட்டோம். அவர் பேர் கூட நான் ரிவீல் பண்ணல, ஐ மீன் அவங்க ஃபோட்டோவோட ரிவீல் பண்ணல. ஏன்? அவன் வாழ்க்கை கெட்டு போய்தான். எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்ததுல எதனால நடந்ததுன்ட்டு. எல்லாரும் எங்களை பார்த்து இம்மெச்சூரிட்டி சொல்லணும் இருக்கானுங்க. யார்? மேட்சுக்கே வராதவன், வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு பேசுகிறவன், மேட்சுக்கு வந்து இன்றைக்கி கூட அந்த ஃபேன் வந்திருக்காரு. அவர் முழுக்க ஃபேக்கு. அவர் எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு அன்றைக்கி தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவருக்குன்னு 2 மீடியா இருக்குது, அதில் ஃபுல்லாக அவன் 2 பேர் டேக் டீம் போட்டு ஃபேக்கு, ஃபுல்லாக 2மே ஃபேக் ஃபேன்ஸ் தான். அன்றைக்கி தெரியாமல் அவனால் அவர் மீடியாவை போய் பாருங்கள், எவ்வளோ அசியசியமாக பேசியிருக்காரு. டீமையும் சரி ஃபேன்ஸையும் சரி. எங்கள் யூடியூப் சேனலும் வாங்க, எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனலும் வாங்க, ஒரு நாளாவது நாங்கள் யாரையாவது அசிங்கமாக பேசுகிறோமா பாருங்கள். அவர் எப்படிலாம் பேசியிருக்காருன்ட்டு அவர் சேனல் போய் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்களை வந்து இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுங்கள். இப்போது ஜேகேன்னு ஒருத்தர், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஜேகேன்னு ஒருத்தர் எங்களை வந்து அவர் அதாவது ஏகநாதனை வந்து தம்ப்லைனில் வச்சு போட்டிருக்காரு. ஆனால் எங்களை மட்டும்தான் போட்டிருக்காரு தவிர மறுபக்கம் அந்த பையன் என்ன பண்ணான்றதை அவர் சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி 2 பக்கம் தெரியும்? ஸோ சேனல் நடத்துகிறவங்க 2 பக்கத்தையும் பார்க்கணும். அவன் யார், அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் இன்ஸ்டாகிராமில் அவன் என்னென்ன அப்லோட் பண்ணுறான், எவ்வளோ அசியசியமாக பேசுகிறான். மக்கள் அசியசியமாக பேசும்போது நாங்கள் எங்கள் ஃபேன்ஸு இன்றைக்கி ஒன்று நடந்தது. இன்றைக்கி வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், டிக்கெட்டை காட்டு பார்க்கலாம் மேட்ச்சுக்கு டிக்கெட்டே வாங்கலை. அவனே சொல்கிறான், இல்லையே தைரியமாக சொல்கிறான், நான் மேட்ச்சுக்கு டிக்கெட்டே வாங்கலை. அப்புறம் வேணும்ட்டே வராரு ப்ரோ. வெளியே நின்று ஜியோ ஹாட்ஸ்டாரில் மேட்ச் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் 2000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு மேட்ச் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரோம். தோத்தா வெக்ஸில் வரும். அப்படி இருக்கும்போது எங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இவங்க வீட்டில் உட்காந்து ஜாலியாக டிவி பார்க்குறவங்களுக்கு ஓகே இது ஒரு நார்மல் மேட்சாக தெரியும். நாங்கள் உள்ளேயும் அந்த இது ஃபேஸ் பண்ணுறோம். அந்த ஃபேன்ஸு 2 பேர் சண்டைக்கு தான் ப்ரோ வந்தாங்க. அந்த டீம் ஃபேன்ஸும் சண்டை உள்ள எவ்வளோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பொறுமையாக போகிறாங்க ப்ரோ. ஏன்னா சின்ன பசங்க போகிறாங்க, அதை மாற்ற பார்க்குறாங்க, ட்ரெண்டை கிரியேட் பண்ண பாருங்க. நீங்கள் வாங்க மேட்ச் பாருங்கள், நான் எப்படி கேட்க முடியும்? இன்னொரு டீம் எப்படி வர முடியும்? பட் வந்துட்டு தேவையில்லாமல் அந்த கொடியத்தை காட்டுறது, அது எகிரி குதிக்குது, நிறைய இது இருக்குது. இல்லை தப்பா மேட்ச் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாருமே நிற்கிறேன், நான் கை வச்சு இப்படி தான் போக முடியும். அதையே தள்ளி விட்டா. ஒரே நிமிஷம், என்னை பார்த்து கேட்குறாங்க, மேட்ச்சுக்கு நான் வரக்கூடாதா, நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாது, நீ யாரை சொல்கிறது? யார் வேணால் வரலாம் ப்ரோ. மேட்ச் என்ஜாய் பண்ணுங்கள், உள்ளே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வெளியே நின்று ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்டு வேணும்ட்டு சண்டைக்கு வரவங்ககிட்ட இதெல்லாம் வந்து மீடியா வந்து அடுத்த பக்கத்தையும் பார்க்கணும். அதை பார்க்கவே மாட்டாங்க. ஜேகே மாதிரியான ஆட்களே அப்படி பண்ணால் அப்புறம் என்ன ப்ரோ? அவர் எத்தனை வருஷமாக யூடியூப் நடத்துறாரு, அவரே அப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்?